ஹலோ கைஸ், நான் தான் அவங்க காட்டில் ரோஜிடா பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்களிஸ் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 26 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 78 ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லாஸ்ட் லைஃப்ல இந்த லீ ஃபேமிலியால தான் நான் என் அடையாளத்தை மறைக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் லீ ஃபேமிலி அவ்வளோ பெருசாக வளரல, இனிமே எனக்கு பெரிய த்ரெட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க, அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சம்திங் ஷோ பண்ணுது. எதை பார்த்த ஹீரோவும் ஐடென்டிட்டியை மறைக்கிறது நல்லதா கூட இருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப நாளைக்கு ஐடென்டிட்டியை மறைக்க முடியாது, என்கிட்ட மாஸ்க் இருக்குது, அதனால நான் பெருசாக இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருவேளை எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கூட எனக்கு கீழே சில பேர் ஆளுங்களை வச்சுக்கிட்டா அது மூலமாக நான் 90 ட்ரைபோர்ஸ் வாடையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆமாம், ஏன் இந்த சிஸ்டம் ஒரே மாதிரி இல்லாமல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிற இந்த மாதிரி டைட்டில்லாம் எனக்கு மாற்றி மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வச்சுட்டு நான் ஒரு சின்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோவும் பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் பிளேயர் ஜெய் உங்களோட ரேங்க் அப்புறம் ஸ்வாட் படி நீங்கள் இருக்கிற இடத்துல 24 hours இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான EXP கோல்டு ரெப்புடேஷன் ஹை ரிவார்டும் தருவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவை கங்க்ராஸ் பண்ணி அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைட்டில் ஆப்டைன் பண்ண பிளேயர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு தருது. அதுவும் பார்த்தீங்கன்னா டைட்டில் தான் அன்பேரலல்டு இந்த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு எபிக் டைட்டில் கொடுக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பான், என்ன இப்படி ஒரு டைட்டிலா அப்படின்னு அவனு பார்க்க, சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டைட்டில் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பிளேயருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஹீரோ நீங்கள் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேயராக இருக்கீங்க, பின்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே மறைஞ்சு போயிடும். இந்த டைட்டில்னால ஹீரோவோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகும். அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சைனாவில் இருக்கிற டஞ்சனுக்குள்ளே போனால் 1% ட்ராப் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் 10% ட்ராப் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஸ்கில் என்ன பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஹியூமன் யூஸ் பண்ண முடியும். இதை ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப பெரிய பெரிய அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் அடியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா சமாளிச்சு வர முடியும். அதோட கூல் டவுன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 24 hours தான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு தலகால புரியாமல் அவனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் ஆடி இருப்பான். மம்ம முட்டா பீஸும் அதை பார்த்துட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெறும் 1 செகண்ட் இம்யூன் சிஸ்டம் இருந்தால் கூட நம்ம 90th லெவல் இருக்கிற, அதாவது 90வது லெவலில் இருக்கிற பிளேயரே பார்த்தீங்கன்னா அடித்து ஓட முடியும், கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருப்பான். இந்த 3 ரேங்கிங் மூலமாக கிடைச்ச இந்த டைட்டிலில் நான் கை நழுவி போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க டைட்டிலும் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 hour டைம் கட்டுறோம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு டவுட், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் மூலமாக 1% ட்ராப் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100% ட்ராப் ரேட் இருக்குது, அது சீட் சிஸ்டம் மூலமாக. இப்போ இந்த 1%னால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1% ட்ராப் அதிகமானாலும் கூட உங்களுக்கு 2 ஐட்டமும் அது ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி அப்போ இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம், முட்டா பீஸ் வா நம்ம போய் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெத் கிளப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை போய் பார்க்கணும், அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருப்பான். நீ அதை ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லி சிஸ்டம்கிட்ட கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வெளியே வர 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சகை. என்ன பார்த்தீங்கன்னா கதவை திறந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எப்படியோ டாச் பண்ணிட்டான். அவனை ரிட்டர்ன் வந்து ஸ்வாட் எடுத்துட்டு அது கழுத்துலேயே கட் பண்ணி அதை முடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலேயே அன்லக்கி தான், நான் சீக்கிரமே வெளியே போயிட்டு எல்லா ஜாம்பிஸையும் முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அந்த கான்சல் டேலண்டை யூஸ் பண்ணி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைக்க, ஓ நைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நைஸாக எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி கூட்டமே இருந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஜாம்பி கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பாய்சன் ஜாம்பி. அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஹீரோ, முட்டா பீஸு ஓடு, இது பாய்சன் ஜாம்பிஸு, இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் என்னதான் வீக்காக இருந்தாலும் அது வாயிலிருந்து வர ஆசிட்டு பாய்சன் யா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனை நிற்கவே நிற்காது, பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும், அதுக்கு முன்னால் இதை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். ஓ ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன், முட்டா பீஸ் வா இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 78 முடியுது. சாப்டர் 79 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பில்டிங் மேலே ஏறி இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா முன்வாசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க இருக்க, நம்ம ஹீரோ விண்டோ வழியாக வெளியே வந்திருப்பான். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி நம்ம கிளப்பை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கதறிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாரும் அங்கே இங்கன்னு செத்து கிடக்க, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ்ல இருந்து தப்பிச்சு அங்கே வந்திருப்பான். அங்கே இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ரிசோர்ஸும் தேடி வச்சுருந்தோம், ஆனால் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்மளே கொல்ல வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு வந்துட்டு, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஜாம்பிஸை கொன்று
இருந்தாலும் கொஞ்ச நாளிலேயே இந்த ரிசோர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்தா இதை சாப்பிடு, இனிமேல் நம்மகிட்ட எந்த ரிசோர்ஸும் இருக்க போகிறதில்ல, ஃப்யூச்சரில் நம்ம இதை சாப்பிடக்கூட முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இதுதான் எனக்கான வாய்ப்பு, இதை நான் நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோ பேசிடுவான். பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறி இருப்பான். அங்கே மேலே ஏறிட்டு நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா கேளுங்க உங்ககிட்ட இருக்க கோல்டு காயின்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நல்லா சாப்பாடை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, எல்லாரும் பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு 10,000 கோல்டு காயின்ஸை ஏர்ன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப அவங்கள பார்த்துட்டு சவுண்டை குறைங்க, இது லேட் நைட் வேறு, தேவையில்லாமல் சத்தம் போட்டு அப்புறம் முட்டா பீஸுக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்ல, அவனுங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கி போயிருப்பானுங்க பயத்தில். அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்திருப்பான். அங்கே பார்த்தா பிரசிடென்ட்கோ நைஸாக எட்டி பார்த்துருப்பான். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு பிரதர்க்கோ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அவனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான், நான் உங்களை இனிமேல் பிக் பிரதர்னே கூப்பிட்றேன், அதுக்கு பதிலாக எங்கள் எல்லாத்தையும் லீட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் காதுக்குள்ளே போயிட்டு அவன்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அதுக்கு கோவம் வந்துட்டு எனக்கு புரிஞ்சது, இது எல்லாத்தையும் ஏன்ட்ட விட்டுருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட, அவனை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேமா ஓடி இருப்பான். நம்ம ஹீரோவும் கோடாங்க பார்த்துட்டு இவன் இதை முடிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவன் ஒரு புத்திசாலி தான், ஆனால் அவன் ஃபெயில் ஆனாலும் எனக்கு இதில் எந்த லாஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்துட்டு அந்த ரூமில் இருக்கும் வழியாக அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு பிகினர் பீரியடே முடிஞ்சு போச்சு, நாளையிலேருந்து இன்னுமே நிறையா ஜாம்பிஸ் வரும், அதுவும் மியூட்டண்டா வேற மாறும், அதனால அறுவடையும் நல்லாவே போகும், அப்படின்னா எனக்கு நல்ல எக்யூப்மெண்ட் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோடாங்க இருந்துட்டு உயிரோட இருந்தான் அப்படின்னா எனக்கு நிறைய எக்யூப்மெண்ட் ரீசோர்ஸ் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 79 முடியுது. இந்த சாப்டர் இங்கேயே முடியுது கைஸ். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக்ஸை மட்டும் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது டெய்லியும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.